Morning children, how are you all? Welcome back to this video. Last classes you studied 2 lessons: measurement, then matter around us. Yes, measurement, matter around us, then microorganism. These lessons studied in the previous classes. Yes, today's class we are going to see the new lesson. You are going to study about the new lesson. The topic of the lesson is forces and pressure. All of you say forces and pressure. Forces என்றால் விசை, okay. Pressure என்றால் அழுத்தம். In Tamil meaning also you should know. Forces and pressure. Which topic are you going to study? Forces and pressure. Okay. Now learning objectives. இதனுடைய கற்றல் நோக்கங்கள் என்ன? You see, understand the concept of force and its effect. Understand the concept of force and effects. Okay. Then understand the concept of force and its effects. Then differentiate thrust and pressure. Understand the concept of force and its effects அப்படின்னா விசை மற்றும் அதனுடைய விளைவுகளை பற்றி நம்ம புரிந்து கொள்வது. சரியா? Then differentiate thrust and pressure அப்படின்னா thrust அப்படின்னா இந்த விசை. விசைக்கும் அழுத்தத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். விசைக்கும் அழுத்தத்துக்கும் இடையே இருக்கும் அல்லது இடையிலேயான வேறுபாடு. ஓகே. Then understand pressure and its application. Understand pressure and also application. Pressure அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அழுத்தம், அப்படி தானே? ப்ரெஷர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், அதனுடைய பண்புகளை பற்றி நம்ம புரிந்து கொள்வது. சரியா? நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ரிலேஷனை புரிந்து கொள்வது. தென் அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அட்மாஸ்பியரிக் அண்ட் லிக்விட் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் அண்ட் ஆல்சோ லிக்விட் ப்ரெஷர் கேரக்டர், அதனுடைய பண்புகள். தென் ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் நோ இட்ஸ் அப்ளிகேஷன். பாஸ்கல் விதியை பயன்படுத்துதல், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதனுடைய பாஸ்கல் விதியை பயன்படுத்துதல். தென் அப்ளை பாஸ்கல்ஸ் லா இன் டே டு டே லைஃப். ஓகே சில்ட்ரன், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவைகளை என்ன செய்கிறது? அப்ளை பண்ணுறது. தென் யூ see know the instrument used to measure the atmospheric and liquid pressure. Atmospheric and also liquid pressure. Then analyze the friction in rest and also motion. They understand the properties of surface tension and also viscosity. Then know the ways to increase and decrease the friction. உராய்வு அதிகரிக்கக்கூடிய மற்றும் அதை குறைக்கக்கூடிய வழிகளை நம்ம அறிந்து கொள்வது. Then solve numerical problems related to force and pressure. விசைக்கும் அழுத்தத்துக்கும் தொடர்பான கணக்குகளை நம்ம சால்வ் பண்ணுறது. ஓகே. Now first of all we study about the introduction part. We see many objects in our daily life. அப்படிதானே? we can see many objects in our daily life. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொருட்களை நம்ம என்ன செய்கிறோம்? காண்கிறோம், பார்க்குறோம். அப்படிதானே? some of them are moving and some of them are at rest. சில திங்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா some of the things are moving. சில பொருட்கள் இயங்குகிறது. some of the things are at rest. சில பொருட்கள் இயங்காமல் அதே நிலையில் என்ன செய்கிறது? இருக்கிறது, அதாவது ஓய்வு நிலையில் இருக்கிறது. some of the things are at rest. okay. for example, a ball at rest moves when it is kicked. ஒரு பால் ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது. நம்ம எப்போ அதை கிக் பண்ணுதோமோ அது உடனே என்ன செய்யுது? மூவ் ஆகுது இல்லையா? ஒரு ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பந்தை நம்ம உதைக்கும் போது, அதை கிக் பண்ணும்போது அது நகர்கிறது. Similarly you see when we push or pull object which are at rest then begin to move. இதே மாதிரி எந்த ஒரு பொருளுமே, ஓய்வு நிலையில் உள்ள எந்த ஒரு பொருளையுமே ஒருவேளை நம்ம புஷ் பண்ணும்போதோ அல்லது அதை நம்ம புல் பண்ணும்போதோ அவைகள் என்ன செய்கிறது என்றால் நகருகிறது. ஓகே. திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசை அப்படிங்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் யூ see a force acting in a particular area. A force acting in a particular area produces pressure. Okay. A force acting in a particular area produces
pressure. Then for example, when we fasten a nail on the wall, pressure is exerted. அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் வந்து ஒரு செயல்படும் விசை இருக்கலாம். அதுதான் என்ன செய்கிறது என்றால், எதை உருவாக்குகிறது என்றால், எதை உண்டாக்குகிறது என்றால், விசையை என்ன, ஃபோர்ஸ் என்ன செய்கிறது, ப்ரெஷர் என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. ஓகே, எ ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் அன் பர்டிகுலர் ஏரியா. அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் செயல்படும் விசை தான் எதை உண்டாக்குது அப்படின்னா, இந்த ப்ரொடியூசஸ் ப்ரெஷர், அழுத்தத்தை உண்டாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் வி fasten a nail on the wall, pressure is exerted. இப்போ எடுத்துக்காட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆணியோ அல்லது ஒரு ஸ்க்ரூவையோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸ்விட்சில் வந்து அடிக்கிறோம், வேகமாக அடிக்கிறோம். அப்போ அதை அடிக்கும்போது அதுதான் எதை உருவாக்குகிறது அப்படின்னா, அழுத்தத்தை என்ன செய்கிறது, உண்டாக்குறது. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்குள்ள செயல்படுற விசை தான் எதை உருவாக்குறது, அழுத்தத்தை. அப்போது இந்த ஆணியை வந்து நம்ம சுழற்சியின் மீது நம்ம அடிக்கும்போது அது வந்து அதிக அழுத்தத்தை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. சரியா, அதுதான் அழுத்தத்தை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. நெக்ஸ்ட் யூ see, when not only solids, gases and also liquids are also exert pressure. அதாவது திடப்பொருட்கள் மட்டும் அழுத்தத்தை என்ன செய்யாது, அழுத்தத்தை உண்டாக்குறது இல்லை. திரவ பொருட்களும் அடுத்து வாயு பொருட்களும் என்ன செய்கிறது, அழுத்தத்தை செலுத்துகிறது. ஓகே, யூ see, pressure exerted by liquids and gases finds application in different field. Hydraulic lift and hydraulic brake are working due to liquid pressure. ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னா நீரியல் தூக்கி. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு வாகனங்களில் வந்து பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வாகனங்களை போய் நம்ம வந்து மெக்கானிக்கல் ஷாப்பில் கொண்டு கொடுப்போம் அப்படின்னா, அப்போ இந்த கடினமான இந்த வாகனங்களை வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸை வந்து அவங்க சரி பார்க்குறதுக்காக அதை வந்து நல்லா உயரமாக தூக்கி கீழே என்ன ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கு என்ன லிஃப்ட் பயன்படுது அப்படின்னா, ஹைட்ராலிக் லிஃப்ட். ஓகே சில்ட்ரன், ஸோ தென் ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஆல்சோ ஹைட்ராலிக் பிரேக் ஆர் ஒர்க்கிங் டியூ டு லிக்விட் ப்ரெஷர். ஓகே, இது திரவங்களின் அழுத்தத்தினால் இவைகள் செயல்படுகின்றன. இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்கசிட்டி அண்ட் ஃப்ரிக்ஷன். பரப்பு இழுவிசை மற்றும் பாகு விசை, இதை பற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்கசிட்டி அண்ட் ஆல்சோ ஃப்ரிக்ஷன். ஓகே சில்ட்ரன், நவ் யூ see, ஃபோர்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸ்னால் என்ன, தமிழ் மீனிங் ஃபோர்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசை அப்படி சொல்லியிருக்கோம். அப்படி தானே. யூ see, observe the following action in day-to-day life. We are doing many activities in our daily life. Yes or no? We are doing many activities. Here some examples are given. Opening up a pen, opening a door, kicking a football, striking a carom coin. Then what is that? These all activities need a force. இதெல்லாம் நம்ம செய்கிறதற்கு இப்படி பல்வேறு செயல்களை வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம். அப்படி தானே. இவற்றெல்லாம் செய்வதற்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட். வி நீட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படி சொல்கிறோம், விசை அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து விசைன்னு சொல்கிறோம். ஓகே, these all activities, for these all activities we need external agency. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு தான் என்ன பெயர் அப்படின்னா ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூ see, look at this. Force can either set an object at rest into motion or bring a moving object to rest. It can even change the shape and size of certain objects. Look at your book, page number 12. That first paragraph, you look at the first paragraph. From this external agency is called force. Force can either set an object at rest into motion. அதாவது இந்த ஓய்வு நிலை பொருளை வந்து ஓய்வு நிலைக்கோ அல்லது ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்கத்திற்கோ கொண்டு வர முடியும். இந்த விசை வந்து இயக்கத்தில் உள்ள பொருளை, அதாவது மூவிங் டு ரெஸ்ட்டும் கொண்டு வரலாம், அடுத்து ரெஸ்ட் டு மூவும் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அடுத்து இது மாத்திரமல்ல, இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சர்டன் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த பொருட்களுடைய சைஸ் ஷேப்பையும் என்ன செய்யலாம், மாற்றலாம்.
அதனுடைய சைஸ், அதனுடைய உருவத்தை மாற்றலாம், அதனுடைய வடிவத்தை என்ன செய்யலாம், மாற்றலாம். ஓகே, ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி which changes or tends to change the state of rest and the state of uniform motion of your body or the direction of your moving body or the shape of your body. Force is a vector quantity which has magnitude and direction. It is measured by unit called Newton within the bracket n, capital N. You see here, ஒரு பொருளினுடைய ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கு கொண்டிருக்கிற பொருளின் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளினுடைய திசையை அல்லது பொருளினுடைய வடிவத்தை மாற்றக்கூடிய இந்த புறக்காரணியை தான் நம்ம எதாவது சொல்கிறோம் அப்படின்னா விசைன்னு சொல்கிறோம். ஓகே, யூ see, force is a vector quantity which has magnitude and also direction. இது திசையும் கொண்டுள்ளது, அதாவது எண்மதிப்பும் திசையும் கொண்டுள்ளதால் விசை வந்து ஒரு வெக்டர் அளவு ஆகும். இது வந்து என்ன அளவு, வெக்டர் அளவு. ஓகே சில்ட்ரன்ஸ், ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டினா வெக்டர் அளவு, பிகாஸ் இட் ஹாஸ் மேக்னிடியூட் அண்ட் ஆல்சோ டைரக்ட். மேக்னிடியூட் அப்படின்னா நம்ம எண் மதிப்பு சொல்லுவோம், டைரக்ஷன் அப்படின்னா திசை சொல்லுவோம். சரியா, இதை வந்து எந்த அழகால் அளவிடலாம் அப்படின்னா நியூட்டன், NEWTON. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், definition of force. Now effects of force, you are going to study about the effect of force. Look at your book children, page number 12, effects of force. Observe the strokes a batsman in cricket game. If he wants to hit the cricket ball into the boundary, the striking force in the ball must be greater. So the greater the force you apply on your body, greater will be its effect on it. அதாவது ஒரு கிரிக்கெட் மட்டையாளர் இருக்கார்ல, அவர் வந்து பந்தை வந்து எதிர்கொள்கிறத உற்று நோக்குங்க. சரியா, அந்த கிரிக்கெட் மட்டையாளர் பந்தை எதிர்கொள்வதை என்ன செய்யணும், நம்ம நல்லா கவனிக்கணும், அவர் எப்படி பந்தை மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரிக்கெட் பந்தை எல்லை கோட்டுக்கு செலுத்தணும் அப்படின்னா அவர் வந்து அந்த பந்து மீது அதிகமான விசையை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். அப்படிதானே? அப்போ ஒரு பொருள் மீது செலுத்தப்படுகிற அந்த விசையினுடைய அளவை பொறுத்து தான் அதனுடைய விளைவு என்ன செய்யும் இருக்கும், அதனுடைய விளைவு என்ன செய்யும் இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஓகே, நவ் if you prick a blown up balloon with a single pin and it will burst. But this did not happen even though many more pins were pricking the balloon. A single pin produces a larger pressure over a small area. But when a larger of pins prick a body, each pin exerts very little pressure on the balloon. As the applied force gets distributed over a large surface of the body, so the balloon will not burst. Listen, ஒரு ஊசியை கொண்டு நம்ம பலூன் மீது அழுத்தினாலே அது என்ன செஞ்சிடும், ஒரு சின்ன ஊசி தான் நம்ம எடுக்கிறோம், அதை வச்சு அந்த ஊசியை கொண்டு அந்த பலூனை நம்ம அழுத்துறோம்னு நினச்சிக்கோங்க, உடனே அது என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும். அப்படி தானம்மா? ஓகே, அதே மாதிரி ஆனால் இங்கே பல ஊசிகள் அழுத்தினா கூட அது வெடிக்காதான். எப்படி? ஒரே ஒரு ஊசியானது இந்த சிறிய பரப்பின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பல ஊசிகள் இணைஞ்சி அதிக பரப்பில் அந்த குறைவான அழுத்தத்தை தான் என்னச்சியும் ஏற்படுத்தும். அப்போ இதனால் ஏற்படுற விசை வந்து அதிகமான பரப்பில் பகிர்ந்தளிக்கப்படுவதனால இந்த பலூன் நினைச்சியாது வெடிக்கலை. The balloon will not burst. A single pin produces a large pressure over a small area. But when large number of pins prick a body, each pin exerts very little pressure on the balloon. As the applied force gets distributed over the large surface of the body, so the balloon will not burst. Okay. Thus, we can conclude that the effect of force depends on the magnitude of the force and the area over which it acts. இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விசையினுடைய விளைவானது வந்து அதனுடைய மேக்னிட்யூடையும் அடுத்து அதனுடைய ஏரியா, அதனுடைய எண்மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது. சரியா? அப்போ எந்த ஒரு பொருளினுடைய புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படுற விசை தான் உந்து விசை. The force acting perpendicularly, செங்குத்தாக செயல்படும் விசை. The force acting perpendicularly on any given surface area of the body is known as thrust. அப்படின்னா உந்து விசை. எந்த ஒரு பொருளினுடைய புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசைக்கு தான் என்ன பெயர் அப்படின்னா த்ரஸ்ட். அது தமிழில் வந்து நம்ம உந்து விசை அப்படின்னு சொல்லணும்.
It is measured by the unit Newton. இதை வந்து நியூட்டன் என்கிற அலகினால என்ன செய்கிறோம், அளவிடலாம். Okay, next listen. Next we study about thrust. அதாவது pressure. We are going to study about pressure. It is in page 13. Yes, the effect of force can be measured using a physical quantity called pressure. ஒரு அழுத்தம் என்ற இயற்பியல் அளவை பயன்படுத்தி விசை ஏற்படும் விளைவை நம்ம என்ன செய்யலாம், அளக்கலாம். அழுத்தம் என்கிற இயற்பியல் அளவை நம்ம பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை நம்ம என்ன செய்யலாம், அளக்கலாம். சரியா? It can be defined as the amount of force or thrust acting perpendicularly on the surface of area of 1 square meter of your body. ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படுற விசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உந்து விசை அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. சரியா? You see, so the pressure is equal to thrust or force, உந்து விசை or force, okay, by area. That is P, pressure is equal to F, force by area, F by A. So the SI unit of pressure is Pascal, named after the French scientist Blaise. Okay, French scientist Blaise Pascal. அவருடைய பேர் என்னது, Blaise Pascal. அவருடைய நினைவாக தான் இந்த இதனுடைய அலகுக்கு பேர் என்ன அப்படின்னா பாஸ்கல். ஓகே, அப்போ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. அப்படி இல்லைன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே சில்ட்ரன், ஒன்று இப்படி நம்ம சொல்லலாம், இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஓகே சில்ட்ரன், 1 பாஸ்கலுடைய வேல்யூ என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. Then you see pressure exerted by the force depends on the magnitude of the force and the area of contact. அப்போ விசையால் செலுத்தப்படும் அழுத்தம் விசையினுடைய எண்மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்து தான் இருக்கும். ஓகே, ஓகே. Now you look at this solved problem. You see, calculate the pressure exerted. Calculate the pressure exerted by the foot of an elephant using the following data. Average weight of an element is 4000 Newton. Surface area of the sole of its foot is 0.1 meter power 2 meter square. அதாவது யானையுடைய சராசரி எடை என்ன அப்படின்னா 4000 நியூட்டன். அப்போ அது ஒரு அதனுடைய பரப்பு எவ்வளவு, பாதத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னா 0.1 மீட்டர் ஸ்கொயர். அது யானையினுடைய ஒரு கால் மூலம் செலுத்தப்பட அழுத்தத்தை நம்ம என்ன செய்யணும் கணக்கிடணும். ஸோ த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் 4000 நியூட்டன். வெயிட் ஆஃப் 1 leg இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை 1 leg இஸ் ஈக்குவல் டு 4000 by 4. ஸோ இஸ் ஈக்குவல் டு 4 வந்து நம்ம 1 4 is 4, 1 4 is 4. So the answer is 1000 Newton. Okay. Now area of the sole of one foot. Okay, ஒரு கால் that is 0.1 meter square. ஒரு கால் பாதத்தினுடைய பரப்பு. சரியா? So pressure is equal to force by area. So 1000 by 0.1. Okay. Now that's 1000 by 0.1. Now you see here is equal to 10,000 n by meter square. So is equal to 10 power 4 Newton meter power -2. Okay children, so the pressure exerted by 1 leg of the element is 10,000 Newton on 1 square meter. அப்போ ஒரு யானையின் ஒரு காலால் ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் வந்து எத்தனை நியூட்டன் அப்படின்னா 10,000 நியூட்டன். ஓகே சில்ட்ரன், ஓகே. Now all of you take your book. We will mark the book answer. Okay. Okay, first one, page number 19. Choose the correct answer. Choose the best answer. Yes, choose the correct answer for each of the following. First one, if we apply force against the direction of motion of the body, then the body will
stop moving, move with an increased speed, move with decreased speed, move in a different direction. Now you mark the answer. Okay, next class I will explain the lesson, then you can understand. Okay children, so the first answer is stop moving. Okay, second, pressure exerted by a liquid is increased by the density of the liquid, the height of the liquid column, both A and B, none of the above. The both A and B, the density of the liquid and also the height of the liquid column. Okay, next, unit of pressure is Pascal, Newton meter power minus 2, pies, both A and B. So the answer is both A and B, Pascal, Newton meter power minus 2. Okay, then fourth one, the value of the atmospheric pressure at the sea level is 76 centimeter of mercury column, 760 centimeter of mercury column, 176 centimeter of mercury column, 7.6 centimeter of mercury column. So the answer is 76 centimeter of mercury column. Okay, then Pascal's law is used in hydraulic lift, brake system, crushing heavy bundles, all the above. The answer is all the above. Okay, then which of the following liquids has more viscosity? Grease, water, coconut oil, ghee. So the answer is grease. Okay, then the unit of viscosity is Newton meter power 2, pies, kilogram meter per second or meters s power minus 1, no unit. So the answer is pies, P-O-I-S-E. Okay, next you come to fill in the blanks. Fill in the blanks. The pressure of a liquid column dash with the depth of the column, listen carefully and write, increases. Do you know the spelling? I-N-C-R-E-A-S-E-S, increases. Okay, second one, hydraulic lift works under the principle of dash. Pascal, you write Pascal's law, P-A-S-C-A-L apostrophe S, Pascal's law, L-A-W. Okay, then the property of dash of a liquid surface enables the water droplets to move upward in plants. Surface tension, S-U-R-F-A-C-E, 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 surface tension, T-E-N-S-I-O-N, surface tension. Okay, T-E-N-S-I-O-N. Next, last one, a simple barometer was first constructed by Torricelli. T-O, listen carefully, T-O-R-R-I, Torricelli, C-E-L-L-I. Okay children, okay, then listen carefully. From today's class, from page number, only 2 pages I completed. Page number 12 and 13, you make any 5 fill-ups. That is your homework. And read the book. Okay children, then study the book exercise. We will meet again in the next video. Thank you all.